வணக்கம். இன்னைக்கு மாமியா மருமவ புருஷன் சிரிப்பாணி சீண்டல் கதை ஒன்று சொல்லட்டா? என்னடா இவர் நாட்டுப்புற கதைகளையே அடிக்கடி அள்ளி விடுறாருன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, அதுலதான் என்னுடைய டாக்டரேட்டே. அதனாலதான் இப்படி மாமியா மருமக கதை கேட்கவா? ஒருத்தர் காபி ஷாப்பை விட்டு வெளியே வரும்போது அந்த தெருவில் ஒரு இறுதி ஊர்வலம்னு போய்கிட்டு இருந்துச்சு. வித்தியாசமான அந்த 3 ஊர்வலங்கள் வரிசையா போய்கிட்டு இருந்துச்சு. ஆர்வமாயிட்டாரு, கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஒரு சவப்பெட்டியை தூக்கிக்கிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடியே அழுதுகிட்டு ஒரு 20-30 பேர் போனாங்க. அதை தொடர்ந்து 2வது சவப்பெட்டியை தூக்கிக்கிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி அழுதுகிட்டே ஒரு 30-40 பேர் போனாங்க. அதை தொடர்ந்து எடுப்பு துடுப்பான கம்பீரமானது ஒரு மனுஷன் ஆஜானுபாகுவான வாட்டசாட்டமான கருப்பு நாய் ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நடந்து போறான். அவருக்கு பின்னாடி அந்த ஆஜானுபாகுவான வாட்டசாட்டமான நாய்க்கு பின்னாடியே ஒரே வரிசையா ஒரு 200 பேர் ஆம்பளைய நடந்து போறாங்க. ஆனா அழுதுட்டெல்லாம் அவங்க போகல, ரொம்ப அமைதியா ஏதோ யோசனையா போய்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த காபி ஷாப் ஆசாமிக்கு ஒரே ஆர்வம், அடக்க முடியாத ஆர்வம், கட்டுக்கடங்காத ஆர்வம். மெல்ல அந்த 3வதா போன அந்த கருப்பு நாயை பிடிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தவர்கிட்ட போய் மொல்லமா கேட்டாரு, மன்னிக்கணும், உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். இந்த மாதிரி இறுதி ஊர்வலங்களை நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. அதென்ன இப்படி 2 ஊர்வலங்க, அவங்களுக்கு பின்னாடி நீங்க, உங்களுக்கு பின்னாடி இவங்க, எதுக்கு இப்படி எல்லாரும் ஒரே வரிசையில உங்க பின்னாட இப்படி ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கிறாங்க? விவரிச்சாரு அவரு. உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த சவப்பெட்டி என் பொண்டாட்டியுடையது. என்னாச்சு உங்க பொண்டாட்டிக்கு? என்னுடைய நாயி, இந்த நாயி அவளை கடிச்சு கொதறி கொன்னுடுச்சு. ஐயோ அப்படியா? அப்ப அந்த 2வது சவப்பெட்டி அது என்னுடைய மாமியாருடையது. அவங்க என் பொண்டாட்டிய இந்த நாய் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தப்போ ஓடி போய் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. மாமியாவையும் சேர்த்து கடிச்சு கொதறி கொன்னு விடுச்சு இந்த நாய். கேட்டுப்பட்டு ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டாரு இந்த விவரம் கேட்டவர். அப்புறம் அவரோட காதுல போய் மெல்ல கிசுகிசுத்தாரு. இந்த நாய் எனக்கு 2 நாள் கிடைக்குமா? இரவலா தர முடியுமா? அதுக்கு அந்த எடுப்பு துடுப்பான கம்பீரமான புருஷன் சொன்ன பதில் பின்வருமாறு: நிச்சயமாக இரவலாக தர முடியும். பின்னால வர்ற வரிசையில போய் 201வது ஆளா நில்லுங்க பார்க்கலாம். எப்படி கதை? சும்மா ஒரு சீண்டலுக்குத்தான், கோச்சுக்காம சிரிச்சிருங்க. சிரிப்பு மாத்திரைகளை வாங்கி முழுங்கிறதை விட இது மாதிரி மாமியா மருமகன் சீண்டல் கதைகளை கேட்டாலே சிரிப்பு தானா பொத்துக்கிட்டு வந்துட்டு போகுது. மாமியார் மருமகள் அது அதிகார பகிர்வு அல்ல, அன்பு பகிர்வு அல்லவா? மருமகள் 2 துருவங்கள் அல்ல, 2 குடும்பங்களின் இணைவு அல்லவா? மாமியார் மாப்பிள்ளை அது மரியாதை கலந்த நட்புறவு அல்லவா? பல நேரங்களில் மகளுக்கும் தாய்க்கும் இடையே சிறு சிறு பிணக்குகள் ஏற்படும் போது ஒரு நல்ல மாப்பிள்ளையே சமாதான தூதுவர் அல்லவா? எப்படி? அப்படித்தானே? அது சரி, நம்ம வீட்டில் எப்படி?